well as sharing their knowledge. I really proud of their service to reach many students with intellectual speakers absolutely for free. You can also join and contribute in their steps at speakerspace.in. Let's go to the session. Interpersonal skills. For your convenience, I'll go with as well as Tamil and English. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இதை வந்து நம்ம சோஷியல் ஸ்கில், லைஃப் ஸ்கில், பீப்புள் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் அதாவது நீங்கள் எவ்ரிடே பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எவ்ரிடே யூ ஆர் ட்ராவலிங் வித் பீப்புள், ரைட்? ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி, அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம ஏன் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இது ஏன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வீடா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், உங்களோட ஒர்க்கா இருக்கட்டும், ஸோ எங்க பார்த்தாலும் நீங்க பீப்புள் கூட தான் இருக்கீங்க. உங்களை சுத்தி பீப்புள்லாம் இருக்காங்க. ஸோ நீங்க ஒர்க்ல இருக்கும்போது நீங்க பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்றீங்க. ஸோ யூ ஆர் குட் அட் பீப்புள் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா, இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் யூ டு லீட் ஏ சக்சஸ்ஃபுல் லைஃப். ஸோ நீங்க நல்லா பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்றப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஆட் அப். உங்களோட ப்ரொஃபைல் ஆகட்டும், உங்களோட பர்சனாலிட்டியில இது ஒரு ஆடப்பா சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஹேவ் அ வெரி புவர் இன்டர்பர்சனல் ஸ்கில். நீங்க யார்கிட்டயும் அவ்வளோ பேச மாட்டீங்க. நீங்க பீப்புள் கூட நல்லா மூவ் பண்ண மாட்டீங்க. நீங்க ஷையாவும் இருக்கலாம், ஆன்சைட்டியாவும் இருக்கலாம், இல்ல யூ ப்ரிஃபர்ப்லி வாண்ட் டு அவாய்ட் சம்படி. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, என் ஒர்க்குக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா, கண்டிப்பா உங்களோட ஒர்க்குக்கு ப்ராப்ளம் வரும். இன்கேஸ் நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வந்து அப்ரைசல் பண்ணுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா, யூ ரியலி டிசர்வ் இட் அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட குவாலிட்டிஸ் என்ன, அந்த பொசிஷனை டேக்அப் பண்றதுக்கு உங்களுக்கு உண்மையாலுமே அந்த குவாலிட்டிஸ் இருக்கா, ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ரொம்ப டெம்பர் ஆகுறீங்க, ரொம்ப ஆங்கிரி பர்சன், யூ ஆர் நாட் குட் அட் பீப்புள் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களோட இதுல வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இவரை வந்து செட் ஆகாது, இவரை வந்து நம்ம ஹோல்டில் வைக்கிறது சரி. ஸோ இவர் யார் குட் அட் பீப்புள், நல்லா வந்து ஹேண்டில் பண்றவங்க யாரு, நல்ல ப்ராப்ளம் சால்விங் யார்கிட்ட ஸ்கில் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்து தான் அவங்க தே வில் செலக்ட் யூ. உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களோட ஒர்க்குக்கும் சரி, உங்களோட பர்சனல் ஃபேமிலி லைஃப்க்கும் சரி. ஃபேமிலி லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கு, நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, ஒரு எம்பத்தட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா, யூ வில் அவாய்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ் இன் பர்சனல் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இதுல நிறைய ஸ்கில்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு நான் மேலோட்டமா எல்லாத்தையும் சொல்றேன். ஸோ எவ்ரி ஸ்கில்லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டைம் வேணும், அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ண, அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்க, அதை ஃபாலோ பண்ண. ஸோ அது அது வந்து நான் உங்களுக்கு இப்போ மேலோட்டமா சொல்றேன். ஸோ யூ கேன் கெட் சம் ஐடியா அபவுட் இட். அதை பத்தி நீங்க மேற்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ வில் அச்சீவ் இட். ஸோ இப்போ வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னா அதுல வந்து மிகையாகாது. People with strong interpersonal skills tend to be able to work well with other people formally and informally. They also have better relationship at home and at work. ஸோ இதுல ஸ்கில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ஒரு சேயிங் இருக்கு, த பிக்கஸ்ட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இஸ் வி டு நாட் லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட், வி லிசன் டு ரிப்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரைட் வந்து கம்யூனிகேஷன்ல என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, லிசனிங் ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும். முன்னாடி நம்ம கிட்ட பேசுறவங்கள வந்து ரொம்ப கவனிக்கணும். கவனிக்கிறதும் ஒரு ஸ்கில், அப்சர்வேஷன் ஸ்கில். ஸோ அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அடுத்து வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அவங்க எப்படி பேசுறாங்க, நாம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி நிக்கிறோம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். பீயிங் கிளியர், ரொம்ப கிளியரா இருக்கணும், நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்புறம் ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க, புரியுற மாதிரி. பீயிங் கன்சைஸ் அப்படின்னா வெல் சோசன்,
அதாவது நம்ம என்ன பேச போறோம்ன்றத வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அத பேசணும். லைக் லூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணாம, அது இதுன்னு ரொம்ப பேசாம, ரொம்ப ஸ்ட்ரைட்டா பேசினா, ரொம்ப கிளியரா இருந்தா, தட் வில் ஹெல்ப் அதர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஈஸிலி. பீயிங் பர்சனபிள். அதாவது உங்களோட டோன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஃப்ரெஜைலா, அடுத்தவங்கள வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற டோனா இருக்கணும். டோன்ட் பி ஹார்ஷ். ரொம்ப ஹார்ஷா இல்லாம, ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற டோன் நீங்க யூஸ் பண்ணலாம். பீயிங் பேஷண்ட். ரொம்ப வந்து கம்போஸ்டா இருக்கலாம். ரொம்ப ரஷ் பண்ணாம, உங்களோட மெசேஜ் எப்படியாவது நான் சொல்லிடணும் அப்படின்ட்டு நாம யோசிக்காம, ரொம்ப கம்போஸ்டா குடுத்த நேரத்துல நம்மளால எவ்ளோ பெஸ்ட்ட குடுக்க முடியும், அட்லீஸ்ட் ஒன் மெசேஜ நம்ம கன்வே பண்ண முடிஞ்சாலே இட்ஸ் அ சக்சஸ் ஃபார் அஸ். ஸோ இது வந்து ஆக்டிவ் கம்யூனிகேட்டர், ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட்டருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டே பிரசன்ட். பிரசன்டபிளா இருங்க. பிரசன்டான விஷயத்த வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கணும். அப்புறம் பி பாசிட்டிவ். ரொம்ப பாசிட்டிவா இருங்க. உங்க கம்யூனிகேஷன்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா இருங்க. உங்க போஸ்டர், கெஸ்டர் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து கன்வே பண்ற மாரி இருக்கணும். எமுலேட் யுவர் ஃபேவரட் ஸ்பீக்கர். நீங்க எப்பப்பலாம் கம்யூனிகேட் பண்றீங்க, ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நெனைக்கிறீங்களோ, உங்களுக்கு புடிச்ச ஸ்பீக்கர வந்து ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. ஸோ ஹவ் தே ஆர் டாக்கிங். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அ அவங்கள மாதிரி பேச இமிட்டேட் பண்றதுனால, யூ ரியலி க்ரோ அப் தேர். அப்புறம் பி ஃபியர்லெஸ். ரொம்ப பயப்படாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. பயப்படாம ரொம்ப தெளிவா பேசுங்க. அப்படி நீங்க பேசுனீங்க அப்படின்னா, உங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாகும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரஸ்ட்ட ஏர்ன் பண்ணுவீங்க உங்களோட ரிசீவர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இப்ப பார்த்தாச்சு. இதுல 2வது வந்து பாத்தீங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல 2 இது இருக்கு. வெர்பல் அண்ட் நான் வெர்பல் இருக்கு. வெர்பல் அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ். வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அண்ட் ஹவ் யூ ஆர் ஸ்பீக்கிங் இட். ஸோ இது 2 விஷயம் இருக்கு. நம்ம எப்படி பேசுறோம், என்ன பேசுறோன்றதுல வந்து ரொம்ப சூஸியா இருங்க. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வேலிடேட் பண்ணணும். நம்ம மத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பேசுறோன்றத நாமளே வேலிடேட் பண்ணிக்கணும். இது பர்சனலாவும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து ஃபுல்லா உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றீங்க வேர்ட்ஸ் மூலமா. ஸோ அதுதான் வெர்பல் கம்யூனிகேஷன். நீங்க வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து நான் வெர்பலோட கம்பேர் பண்ணீங்கன்னா, வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ணும், கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணும். நம்ம ஸ்ட்ரைட்டா போய் பேசி ஒரு விஷயத்த சால்வ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா இட்ஸ் வெரி டஃப். ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. வெர்பல் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நம்ம எப்படி அத சொல்றோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கலாம். வெர்பல் கம்யூனிகேஷன் லீட்ஸ் டு ப்ராம்ப்ட் இன்டர்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். உங்களோட இன்ஃபர்மேஷனும் நான் தெரிஞ்சுக்கலாம். என்னோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நான் பேசும்போது என்னோட நான் வெர்பல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா? என் பாடி லாங்குவேஜ். இப்ப நான் வந்து ஓகே, ஐ அம் ஃபைன் அப்படின்னு நான் சொன்னாலும், என் பாடி ரொம்ப வந்து டயர்டா இருக்கு அப்படின்னா, நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். சம்திங் இஸ் நாட் குட். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். Verbal communication does not essentially require the presence of both the parties at the same place. அதாவது verbal communication வந்து ஒரே இடத்துல வந்து 2 பார்ட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்ல. ஸோ இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. நீங்க பேசுறது எனக்கு புரியுது. இட்ஸ் ஓகே. இப்போ நான் வெர்பல் கம்யூனிகேஷனா நான் செய்கை மூலமா, இல்ல என்னோட பாடி லாங்குவேஜ நீங்க நேர்ல வந்தா மட்டும் தான் வந்து புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ இங்க இருந்து என்னால உங்கள பார்க்க முடியாது. அங்க இருந்து என்னால நீங்க என்ன பார்த்து என்னோட பாடி லாங்குவேஜ தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். அதுல வந்து கீ ட்ரைட்ஸ் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், டோன் ஆஃப் வாய்ஸ், மூமெண்ட், அப்பீரியன்ஸ், ஐ கான்டாக்ட், கெஸ்டர்ஸ், போஸ்டர்ஸ். ஸோ அதுதான் நான் முன்னோட சொன்ன மாதிரி நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாத விஷயங்கள்ல நம்ம கிட்ட இருக்கும். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தா தான் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம பாடி லாங்குவேஜ்லயே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சிரும். ஸோ நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, வாய்ஸ் ஆஃப் டோன் எப்படி இருக்கு, மூமெண்ட், அப்பீரன்ஸ், நம்மளோட அப்பீரன்ஸ் எப்படி இருக்கு, பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, ஐ கான்டாக்ட் நம்ம எப்படி மேக் பண்றோம். ஐ கான்டாக்ட் நம்ம மேக் பண்றோம்னாலே வி ஆர் கான்ஃபிடென்ட் எனஃப்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசுறோம் அப்படின்னா வி ஆர் கான்ஃபிடென்ட். வி ஆர் டெல்லிங் தேம் தட் வி ஆர் கான்ஃபிடென்ட்.
ஸோ இந்த மாதிரி கெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல. நீங்க ஒரு ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்றதே உங்களோட பர்சனாலிட்டி வச்சு தான் தெரிஞ்சுப்பாங்க நெறைய பேர். ஹவ் ஃபிட் யூ ஆர், ஹவ் ஃப்ரிம் யுவர் போஸ்டர்ஸ் ஆர், நீங்க எப்படி மத்தவங்ககிட்ட இன்டராக்ட் பண்றீங்க, உங்களோட நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து எவ்ளோ கிளியரா இருக்கு. அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா மட்டும் தான் இருக்கு. இட் டோன்ட் டேக் யூ டு அனதர் சம் அதர் திங்ஸ். அன்ப்ரொஃபஷனல் திங்ஸ்க்கு அது லீட் பண்ணாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல. There is one saying about that non-verbal communication. People may hear your words, but they feel your attitude. இது ரொம்ப ரொம்ப வந்து ட்ரூ. பீப்புள் வந்து உங்களோட வார்த்தைகளை கேட்பாங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. பட் யுவர் ஆட்டிடியூட் ஸ்பீக்ஸ் மோர் தென் தட். யுவர் ஆட்டிடியூட் சவுண்ட்ஸ் மோர் தென் தட். ஸோ நீங்க உங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பில்டிங் ஆட்டிடியூட் இஸ் சம் அதர் டாபிக். அதுவும் ஒரு பெரிய பிக் டாபிக். ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லா ஸ்கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சில கீ பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் த மோர் பவர்ஃபுல் பர்சன். போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டரிங் அண்ட் மிரரிங் அப்படின்னா, மிரர் த போஸ்டர் ஆஃப் பர்சன் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு. ஸோ அவரோட போஸ்டர் எப்படி இருக்கு, அதுக்கேத்த மாரி நாமளும் வந்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லிசன் பண்றோம்னா, அவங்க எந்த மாரி நிண்டு பேசுறாங்க, எந்த மாரி உட்கார்ந்து பேசுறாங்க, அதுக்கேத்த மாரி நம்மளோட போஸ்டரையும் வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும். ஆஸ்க் ஓப்பன் கொஸ்டின்ஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, அவங்க பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு இது இருக்குன்னா, இன்டரப்ட்னா டக்குன்னு பேச ஆரம்பிக்காம, ஒரு டிஸ்மேனஸா வந்து நம்ம பேச இது பண்ணாம, ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க் தேர் பெர்மிஷன் டு ஆஸ்க் த கொஸ்டின். ஸோ
அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, "ஷல் ஐ ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ்? ஐ ஹேவ் சம் டவுட்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனர்ஸோட நீங்க ஓப்பனா கொஸ்டின் கேட்கலாம். க்ளோஸ்ட் எண்ட் அண்ட் ஓப்பன் கொஸ்டின்ஸ்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ளோஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, எஸ் ஆர் நோ மட்டும் தான் அதோட ஆன்ஸரா இருக்கும். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னா, அவங்களோட தாட்ஃபுல் ரெஸ்பான்சஸ நம்ம வாங்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? அவங்க எப்படி நம்மளுக்கு பதில் சொல்றாங்க? இஸ் தட் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ்? ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். த நெக்ஸ்ட் இஸ் ரிமெம்பர் பாஸ்ட் டீட்டெயில்ஸ். அதாவது இப்ப நம்ம ஒருத்தர கவனிக்கிறோம் அப்படின்னா, அவங்க சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷேர் பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இத ரிலேட்டடா நம்ம ஏதாவது படிச்சிருப்போம், நம்ம ஏதாவது கவனிச்சிருப்போம். ஸோ அதுல இருக்கிற விஷயங்கள் இது கூட ஒத்துப்போல. ஐ ஹேவ் சம் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க தைரியமா கேட்கலாம். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இத பத்தி படிச்சிருக்கேன். பட் நீங்க சொல்றது எனக்கு வந்து கரெக்ட்டா படல. இஸ் தட் ரைட்? அ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா அத பத்தி பேசலாம். ஸோ இது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி லிசனிங். யூ ஆர் ஹேவிங் சம் நாலேட்ஜ் அபௌட் இட் அப்படின்ட்டு மத்தவங்களுக்கு புரியும். அப்புறம் அவங்க பேசும்போது யூ ஜஸ்ட் அக்னாலஜ் அதாவது எப்படின்னா, சொல்றது. ஓகே. எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சொல்றது. தலையாட்டம் இல்லையா? ஒருத்தர்கிட்ட லிசன் பண்ணும்போது, தலையாட்டம். ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா, அ யூ ஆர் ஜஸ்ட் கன்வேயிங் தட் யூ ஆர் லிசனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இஸ் அ வெரி வெரி பிக் டாபிக். நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் இஸ் அவர் மெயின் எனிமி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எங்க எமோஷனை யூஸ் பண்ணணும், எங்க வந்து லூஸ் பண்ணணும், அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. வி ஆர் வெரி இம்பேலன்ஸ்ட் ஆன் அவர் எமோஷன்ஸ். ஸோ இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் ஆக்குறது? பிகாஸ் எமோஷன் வந்து விச் வி கேன் ஈஸிலி கண்ட்ரோல். ஸோ நம்ம எமோஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? எங்க நம்ம எமோஷனை யூஸ் பண்ணணும்? அண்ட் எங்க வி ஷுட் பி வெரி காம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எமோஷனலை மாஸ்டர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுது, யூ கேன் தட் பவர் அப்படின்னா கண்டிப்பா யூ வில் பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அந்த டாபிக்ல. யூ கேன் பை அண்ட் ரீட். ஃபார் நவ் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்றேன். பீயிங் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனேஜ் யுவர் ஓன் அண்ட் அதர்ஸ் எமோஷன். அதாவது ரொம்ப கம்போஸ்டா, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா என்னோட எமோஷன்ஸ் வந்து நான் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளோட எமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுறோம், நம்ம எந்த இடத்துல கோவப்படுறோம், நம்மளோட எமோஷன்ஸ் என்னென்ன, நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன, நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஏதாவது எமோஷன்ஸை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்ம யோசிச்சு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எதுல குட், எதுல பேட், எந்த எமோஷன் தப்பு, நம்ம எதை மாத்திக்கணும், நான் இந்த இடத்துல இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இப்படி இருந்திருக்க கூடாதுன்னு நிறைய நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். எமோஷன்ஸை வந்து நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்மளது நம்ம கிளாரிஃபை பண்ணி செல்ஃப் அவேர்னஸ் நம்மளுக்கு வந்துருச்சு, நம்மளை பத்தி தன்னறிதல்னு சொல்லுவோம். தன்னறிதல் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மத்தவங்களோட எமோஷன்ஸையும் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எம்பத்தட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதர்ஸ் புட் அவர் செல்ஸ் இன் அதர் ஷூஸ். ஸோ அவங்களோட எமோஷன்ஸையும் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதுல வந்து முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கேன் பி த கேம் சேஞ்சர் டு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்சனல் லீடர்ஷிப். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ கேம் சேஞ்சர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் பர்சனல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் யுவர் ஒர்க் லைஃப். A big part of emotional intelligence is being able to feel an emotion without have to act on it. அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எமோஷன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எவ்ரி ஹியூமன் ஹேஸ் அ எமோஷன், ரைட்? ஸோ எமோஷன்ஸ் இருக்கலாம், நீங்க ஃபீல் பண்ணலாம் அந்த சுச்சுவேஷன்ல. ஆங்க்ரி, ஆன்சைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன், இல்ல ஹாப்பினஸ் எதுனால நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் அத வந்து ஒரு இப்ப நெகட்டிவா நம்மளுக்கு ஒரு எமோஷன் இருக்குன்னா, பெட்டர் யூ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட் ஆன் இட். நீங்க வந்து அத வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த எமோஷனுக்குன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஹேவ் எ எமோஷன், ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, நீங்க அதை ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க உங்களோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகும். என்ன இப்படி கத்துறாங்க, இப்படி டெம்பர் ஆகுறாங்க, வாட் ஷி இஸ் வாட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் உங்களோட எமோஷனலை. ஸோ
நீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 4 ட்ரைப்ஸ் இருக்கு. ஐ ஜஸ்ட் டெல் யூ. நீங்க அத பத்தி ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். 4 ஏரியாஸ் ஆஃப் EI: செல்ஃப் அவேர்னஸ், அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி தன்னறிதல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து செல்ஃப் மேனேஜியல் அவேர்னஸ், சொசைட்டில வந்து நான் எப்படி இருக்கேன், சொசைட்டி எப்படி இருக்கு, நான் அதுல வந்து நான் எங்க வந்து எமோஷன்ஸை கொடுக்கணும், எங்க கொடுக்க கூடாது, அது எப்படி ஆக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ப்ரொஃபஷனலி வி ஹாவ் கொலீக்ஸ், பர்சனலி வி ஹாவ் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி இடத்துலயும் நீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஃப் யூ ஆர் யூசிங் த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் பர்ஃபெக்ட் வே, மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வில் பி டிஸப்பியர். ஸோ நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் திங் இஸ் டீம் ஒர்க். Being able to work with others in groups and teams, both formal and informal. அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா டீம் ஒர்க்னாலே வந்து ரொம்ப புவரா இருப்பாங்க. தே டோன்ட் வாண்ட் டு ஒர்க் வித் டீம் பிகாஸ் அவங்க கிட்ட வந்து அக்செப்டன்ஸ் இருக்காது. இப்போ ஒரு டீம் இருக்கு அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா 10 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இருக்கு, டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கு. அவங்களோட தாட் ப்ராசஸும் வெரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 பேர் ஒரு இடத்துல உட்காடுறோம் அப்படின்னா 1000 ஐடியா வரும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒருத்தரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க இப்படிதான், ஓகே இவங்க வந்து இப்படி இப்படி சொல்றாங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனை நம்ம மதிக்க கத்துக்கணும். அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் இன் அ டீம் ஒர்க். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அக்செப்ட் தெம் ஆஸ் தே ஆர். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்றாங்க, அவங்க ஐடியாஸ் ஏதாவது சொல்றாங்கன்னா கண்டிப்பா வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். நம்ம அது வந்து ஒர்க் ஆகுது, நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு பிளானுக்கு ஒர்க் ஆகுதோ இல்லையோ, we have to respect it because their ideas should be acknowledged, respectful. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. பீயிங் ஏபிள் டு ஒர்க் வித் அதர்ஸ் இன் குரூப்ஸ் அண்ட் டீம்ஸ், போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கான்ஃபிளிக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, என்னோட ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நிறைய கான்ஃபிளிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாம யாரோட ஐடியாஸும் வந்து நம்ம மட்டம் தட்டாம ரெஸ்பெக்ட், ஜென்யூனா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு, அண்ட் நீங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொன்ன ஐடியா அப்படி இருக்கு பட் இட் ஒன்ட் பி அப்ளிகபிள், இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றீங்க, ஒரு எப்படி சொல்றது, தன்மையா நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்க டீமுக்குள்ள. ஸோ தெர் இஸ் ஒன் சேயிங், இஃப் ஒர்க் இஸ் நாட் ஃபன் யூ ஆர் நாட் பிளேயிங் ஆன் த ரைட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட என்விரான்மெண்டா இருக்கட்டும், உங்களோட டீமா இருக்கட்டும், அது ஜாலியா ஃபன்னா வச்சுக்கிட்டு எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம மட்டமா பார்க்காம தே அவங்களுக்கு அவங்க டிசர்வ் பண்ண ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாகணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா யோர் ஒர்க் வில் பி ஃபன். ஸோ நீங்க தான் உங்களோட ஒர்க் கண்டிஷனாக இருக்கட்டும், ஒர்க் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து ஃபன்னாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும், வச்சுக்கவும் முடியும். தென் டீம் ஒர்க் நம்மளுக்கு முக்கியமா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய எமோஷன் வந்து வி ஃபீலிங். இப்போ ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கை காட்டுறதுக்கு பதிலா வி ஃபீலிங் இருக்கும். வி டிட் திஸ். அது வந்து சக்சஸா இருக்கட்டும் ஃபெயிலியரா இருக்கட்டும், வி டிட் திஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து முக்கியமான ட்ரைட்ஸ்லாம் என்ன, டீம் ஒர்க்கை நம்மளுக்கு வந்து பில்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஹெல்த்தியா பில்ட் பண்ணணும். அதுக்கு முக்கியமான ட்ரைட்ஸ் என்னன்னா கம்யூனிகேஷன். நல்ல கம்யூனிகேஷன், எல்லாருக்கூடயும் கம்யூனிகேஷன் பண்றது மூலமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம தவிர்க்கலாம். ரெஸ்பெக்ட், அவங்களோட ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ், தாட் ப்ராசஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது. டெடிகேஷன், நம்ம எவ்வளோ டெடிகேட்டடா இருக்கோம் ஒவ்வொருத்தரும். ஸோ இப்போ அவர் சொல்ற ஐடியாவா இருந்தாலும் வி ஹாவ் டு பி டெடிகேட்டட் ஆன் டு. ஸோ வில்லிங்கா இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அந்த வில் பவர் இருக்கணும், வில்லிங் இருக்கணும், ஆசை இருக்கணும் செய்யறதுக்கு. அடாப்டபிலிட்டி, இப்போ ஒரு சேஞ்ச் நடக்குது, இப்போ நம்ம ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறோம், ஒரு சேஞ்ச் வந்து நடக்குது டீமுக்குள்ள அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கணும். அடாப்டபிலிட்டி ஆல்சோ இஸ் அன் ஸ்கில். அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நெகோசியேஷன். நெகோசியேஷன் அது வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்ல நிறைய நம்ம இது பண்ணியிருக்கோம். மார்க்கெட் போறப்ப, காய்கறி வாங்குறப்போ, இல்லை வேற எங்கேயா ஷாப்ஸ் போறப்போ,
வி டூ நெகோசியேஷன் ரைட். ஸோ அந்த மாதிரி நெகோசியேஷனுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் நெகோசியேஷன்ல, வாங்குறவங்க வாங்குறவங்கள கன்வின்ஸ் பண்ண மாட்டோம். சண்டை போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி, அந்த மாதிரி நெகோசியேஷன் வந்து இருக்கக்கூடாது. நெகோசியேஷனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம கத்துப்போம். நெகோசியேஷன் வந்து ஒரு ஒரு 2 பீப்புள்குள்ள நடக்கிற ஒரு ஒரு விஷயம். நெகோசியேஷன். இப்ப எனக்கு நான் வாங்குறேன். ஒரு பையர், செல்லர் இருக்காங்க. இல்ல ஒரு அக்ரீமெண்ட் ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்டின்னா, ஆ நான் வந்து பேசுறேன். என்னோட ஸ்டாண்டர்ட் லிமிட் இவ்வளவுதான் அப்டின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். அவங்க வந்து சொல்றாங்க, "இல்ல எனக்கு இத விட இன்னும் கொஞ்சம் இதுவா வேணும். கொஞ்சம் காசு கம்மி பண்ணி குடுங்க" அப்டி இப்டி. ஓகே, இட்ஸ் ஃபைன். இதுதான் நெகோசியேஷன். இது எல்லாமே நடக்கும். இதுல வந்து வின் டூ வின் ஆர்கியூமென்ட்டா இருக்கணும். அதாவது நானும் ஜெயிச்சிருக்கணும், அவங்களும் ஜெயிச்சிருக்கணும். இதுல வந்து அவங்க லூஸ் பண்ணி நான் ஜெயிக்கிறது வந்து நெகோசியேஷனே கிடையாது. ஸோ இது ஃபுல்லா வந்து ஒரு ஹெல்தி ஆர்கியூமெண்ட்டா இருக்கணும் நெகோசியேஷன். ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பில்ட் குட் ரேப்போர்ட். ரேப்போர்ட்ன்றது வந்து ஹியூமன் கனெக்ஷன். ஒரு நல்ல ஹியூமன் கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் மேக் பண்ணுங்க. ஆஹ் அவங்க கூட ஒரு ஹியூமன் கனெக்ஷன் நீங்க மேக் பண்ணிட்டீங்க. இல்ல வந்து அவங்களோட ஏதாவது கேக்குறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இட் மேக்ஸ் அஸ் டு கனெக்ட் தெம். அவங்கள வந்து ஒரு 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 பிசினஸ் பீப்புளா நம்ம யோசிக்க வைக்காம வி ஆர் ஹியூமன்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கணும். இது ஒரு பிசினஸ், நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும், இல்ல ஒரு ஃபார்மலா இல்லையா? நோ, இட் இஸ் எ ரேப்போர்ட் பில்டிங். யூ மஸ்ட் மேக் தேம் டு ஃபீல் கம்ஃபர்டபுள். அவங்கள கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ட்ரஸ்ட் ஈஸியா அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதே போல நீங்க இனிஷியலா ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல அவங்க பேசுறதை நம்ம ஆக்டிவா லிசன் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்க, வாட் இஸ் தேர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிசன் பண்ணணும். மிரரிங் அப்படின்றது அவங்களோட போஸ்டர், அவங்க எப்படி உட்காந்து பேசுறாங்க, என்ன மாதிரி பேசுறாங்க அப்படின்றத அப்படியே யூ ஹேவ் டு ஃபாலோ தட். அதே போல எமோஷனல் அப்ஜெக்டிவிட்டி. இப்போ வந்து ஒரு நெகோசியேஷன்ல வருது, ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, நீங்க பேசுறீங்க, நீங்க உங்களோட இதை சொல்றீங்க, அவங்களோட இதை சொல்றாங்க. சொல்லும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், டென்ஷன் வரும். இப்ப அவங்க ஏதாவது நெகட்டிவா சொன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன இதுவா ஈகோ கிளாஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். பட் இன் நெகோசியேஷன் இதெல்லாம் வந்து தாண்டி இந்த எமோஷன்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி யூ ஷுட் பி வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். ரொம்ப காமா கம்போஸ்டா எமோஷனல் எதுவுமே காட்டாம ஒரு நார்மலா இருக்கணும். நார்மலா இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நெகோசியேஷன் வந்து ஃபெயில் ஆனா கூட உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா அது காப்பாற்றும். லைக் என்னதான் வந்து அது பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அக்ரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட தட் பர்சன் என்கிட்ட வந்து நல்லா பேசினாரு, என்கிட்ட நல்லா மூவ் பண்ணாரு, நல்லா ட்ரீட் பண்ணாரு அப்படின்ட்டு தே வில் அப்ரிஷியேட் யூ. ஸோ அது வந்து ஃபியூச்சர் பண்ணனா கூட அது வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. எபிலிட்டி டு வாக் அவே. ஸோ டு நோ வேர் யூ கேன் காம்ப்ரமைஸ். அதாவது என்னதான் நீங்க வந்து அவ்வளோ ஹியூமன் கனெக்டடா இருந்தாலும் இது பண்ணாலும் இந்த காரியம் வந்தா கண்ணா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எபிலிட்டி டு வாக் அவே. இப்போ வந்து உங்களோட ஆர்கியூமெண்ட் இல்ல அக்ரிமெண்ட் ஏதாவது வந்து சொல்றீங்க. ஸோ அங்க வந்து உங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, உங்களோட லிமிட் இவ்வளவுதான் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இதுதான் என்னோட லிமிட், நான் இவ்வளவுதான் காம்ப்ரமைஸ் ஆவேன். ஒருவேளை இது ஒத்து வரல அப்படின்னா ஜஸ்ட் வாக் அவே. இதை வந்து ஃபெயில் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இதை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு எல்லா இதுவும் உங்ககிட்ட இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு என்னடா இப்படி பேசிட்டோமே, அதனால எப்படி நம்ம வேணான்னு சொல்றது? முக்காவாசி நம்மளாம் நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். தெரிஞ்சவங்க எப்படி வேணான்னு சொல்றது? ஸோ இந்த மாதிரி நடக்கும். No, we should not do that. நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு சைன் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அக்ரிமெண்ட் டு கோ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் வாக் அவே. தட் இஸ் கால்ட் அசர்ட்டிவ்னஸ். அசர்ட்டிவா இருக்கும். தென் இட் இஸ் கிரியேட்டிவிட்டி. தென் இஸ் கிரியேட்டிவிட்டி. வின் டு வின் அக்ரிமெண்ட். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது நெகோசியேஷன். டூ சைட்ஸ் வந்து நம்ம வி ஹாவ் டு வின். அவங்களும் ஜெயிக்கணும், நாமளும் ஜெயிக்கணும். அதுக்கு வந்து தேவை வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், குட் கம்யூனிகேஷன். ஸோ அவங்க கிட்ட உட்காந்து பேசணும், அவங்களோட சைடு என்னன்னு புரிஞ்சுக்கணும், அவுட் சைட் த பாக்ஸ் நம்ம யோசிக்கணும்.
ஸோ இந்த விஷயத்த எப்படி வந்து நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக்குறது? இப்போ வந்து லிமிட்டிங் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்காம ஜஸ்ட் கோ அண்ட் டூ. அண்ட் கிரியேட்டிவிட்டி உங்களால யூஸ் பண்ண முடிஞ்சா இட் வில் பி மோர் குட். The next is persuasion. Ability to change the attitude, beliefs, or behavior of a person or group. Persuasion வந்து ஒரு பர்சனோட பிலீஃப், ஒரு ஆட்டிடியூட், பிஹேவியர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு கீ. இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவங்க வந்து ஈஸியா ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. ஹெச்ஆர் பர்சன் வில் பி தேர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஆட்டிடியூட் சரியில்லை, மிஸ்பிஹேவ் பண்றாரு, மால் ப்ராக்டிஸ் பண்றாரு, அவரோட ஆட்டிடியூடும் கம்பெனியோட ரூல்ஸும் வந்து ஒத்து வரல, ஹி இஸ் பிஹேவிங் சம்திங் லைக் தட் அப்படின்னு சொன்னா they call them and they will give counseling. கவுன்சிலிங் மூலமா நம்மளால ஈஸியா அவங்களோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ண முடியும். கவுன்சிலிங் வந்து அவங்கள ப்ளேம் பண்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஆட்டிடியூட் வந்து ஒரு சில விஷயத்துக்கு ஒத்து வராம இருக்கும், ஒரு சில விஷயத்துக்கு ஒத்து போகாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மாத்தணும் அப்படின்னா we have that skill சேஞ்சிங் த பீப்புள்ஸ் ஆட்டிடியூட். ஒருத்தவங்க 10 நிமிஷம் பேசினாலே ஈஸியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்படியே மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஒருத்தரோட பிலீஃப், ஒருத்தரோட ஒரு பிளைண்ட் ஃபேத்தா ஒருத்தர் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க அதுக்கான ஃபேக்ட்ஸ், அதோட இன்ஃபர்மேஷன், இது தப்பு இல்லை, இது நீங்க ஃபாலோ பண்றது வந்து ஒண்ணுமே கிடையாது, இது ஜஸ்ட் வந்து ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாத்த முடியும் அப்படின்னா that is the real skill of persuasion. இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கில்ஸ் அடுத்து நான் இதே மாதிரி தான் பர்சுவேஷன் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கில். ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு நல்லவரை வந்து கெட்டவராகவும் மாத்திடலாம், கெட்டவங்கள வந்து நல்லவங்களாவும் மாத்திடலாம். ஸோ இதுதான் அதோட பவர். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னா நீங்க ஒருத்தரை உங்களுக்கே சில பேர்லாம் ரொம்ப வீக்கா இருப்பாங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் பேசினாலும் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கிறவங்களா பார்த்துக்கோங்க. ஸோ நல்லவங்களால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்கன்னா குட் திங்ஸ் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். அதுதான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். Having influence is not about elevating self but about lifting others. ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். இது வந்து நம்மள வந்து லிஃப்ட் பண்றது கிடையாது, மத்தவங்கள வந்து லிஃப்ட் பண்றது. இப்போ ஒரு என்கரேஜ் பண்றேன், நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுறேன், நீங்க இப்படி பண்ணலாமே, உங்களுக்கு இவ்வளோ இது இருக்கு, ஸ்கில் இருக்கே, டேலண்ட் இருக்கே. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டார்ட் டு பிலீவ் தெம்செல்ஃப். அவங்களே அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க நம்மளால முடியும்னு சொல்லிட்டு. அதனால அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் லிஃப்டிங் அதர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுட்டு அதர்ஸை நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். If you think that you are easily influenced by the people around you, choose good. அதே தான் நான் சொன்னதான். நீங்க ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்கன்னா கண்டிப்பா உங்களை சுத்தி நல்லவங்களை வச்சுக்கோங்க, நல்ல விஷயங்கள் நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். when our words are both honest and kind, that is when we can change the world. அதாவது நம்ம வேர்ட்ஸும் நம்மளோட ஹானஸ்டா அண்ட் கைண்டா இருக்கும் பட்சத்துல நம்ம யாரனாலும் எப்படினாலும் மாத்திடலாம், ஏன் இந்த உலகத்தை கூட மாத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு சேயிங் இருக்கு. இப்போ உண்மையாலுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கில்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இஃப் யூ நீட் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், கிவ் எக்ஸாக்ட்லி வாட் தே வாண்ட். உண்மையாலுமே ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்க கொடுக்கணும். மேக் அதர்ஸ் ஃபீல் இம்பார்ட்டன்ட். அதாவது நாம தான் ரொம்ப பெரியவங்க, நாமலாம் இவங்ககிட்டலாம் பேச மாட்டோம், எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு மெசேஜ் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல வருதுன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லை உங்களால பார்க்க முடியல அட் தட் டைம், உங்களுக்கு லேட்டா ரிப்ளை பண்றீங்க அப்படின்னா ஆஸ் சாரி ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணும். ஓகே நம்மள இவ்வளோ மதிக்கிறாங்க, ஓகே வி ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி. கனெக்ட் வித் எமோஷன்ஸ். அவங்களோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகுங்க. எமோஷன்ஸ்னா நீங்க வேற மாதிரி யோசிக்க கூடாது, பேடா இருக்கும் இல்ல வந்து எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி அதை வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. எமோஷன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு நார்மலான விஷயம். அவங்களோட எமோஷனை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எமோஷனலா ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திக்கோங்க.
ஓகே, ஐ நோ நீ இந்த விஷயத்துல சஃபர் ஆவற, ஐ நோ உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த எமோஷன்ஸோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. எம்பவர் தெம். இன்ஃப்ளூயன்ஸ்ல அது ஒரு முக்கியமான விஷயம். முன்ன சொன்ன மாதிரி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கூட நம்மளால மாத்த முடியும். அதுதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு இருக்க பவர். எம்பவர் பண்றது. அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கே தெரியாது எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வைக்கிறது. அது மூலமா என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் சாதிக்கலாம், இந்த மாதிரி பண்ணோம்னா they will get empowered. So next, respect others people's opinion, be a leader not a boss, show sympathy அப்படின்னு இருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னா ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க என்ன சொல்றது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க மட்டம் தட்டுறதுக்கு பதிலாக அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாஸ் மாதிரி ஒருத்தரை ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஆர்டர் பண்றது, அவங்கள வந்து ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்றது, அந்த மாதிரி பண்ணாம லீடரா இருக்கணும். லீடருக்கும் பாஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லீடர் வந்து கூட இருந்து நம்மள லிஃப்ட் பண்ணுவாங்க. பாஸ் வந்து ஆர்டர் ஆர்டர் தான் போடுவாங்க. லீடர் நெவர் பி த பாஸ், பாஸ் நெவர் பி த லீடர். ஸோ அந்த மாதிரி லீடரா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஷோ சிம்பத்தி. இப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு சிம்பத்தி காட்டுறது தப்பே கிடையாது. நம்ம ரொம்ப அப்படியே ரிஜிடா ரொம்ப ராக்கா அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிம்பத்தி காட்டல நோ இஷ்யூஸ். இஃப் யூ வாண்ட் டு பி அ லீடர், க்ரோ யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க ஒரு நல்ல லீடரா இருக்கணும்னா உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து க்ரோ பண்ணிக்கணும். அடுத்தவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கில்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். இது வந்து எல்லா லைஃப்லயும் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். ப்ரொஃபஷனலாவும் சரி, பர்சனலாவும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். கான்ஃபிளிக்ட் இஸ் ப்ராப்ளம், ரெசல்யூஷன் இஸ் ஃபைண்டிங் எ சொல்யூஷன். ஸோ கான்ஃபிளிக்ட் அப்படின்றது எல்லா இடத்துலயும் வரும். ஒர்க்ல வரும், ஃபேமிலியில வரும். அந்த இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்கில், அதை சால்வ் பண்ற ஸ்கில்ல வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் செக் பண்ணணும். இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு என்னால என்ன பண்ண முடியும், என் சைட்ல நான் இருந்து என்ன செய்ய முடியும், என்னால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, நான் அப்படி என்னால வந்தது அப்படின்னா டோன்ட் ஃபீல் ஆஸ்க் சாரி. இப்போ என்னால பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா நீங்க சாரி கேட்டீங்கன்னா அது சரியா போயிடும் அப்படின்னு தான் நீங்க கண்டிப்பா கேட்டுருங்க. ஸோ அந்த செல்ஃப் செக் வேணும். நான் எதாவது பண்ண முடியுமா, நான் எதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. ஹானஸ்ட் கம்யூனிகேஷன், அதாவது கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன்ல ஹானஸ்ட் கம்யூனிகேஷனா நான் தான் தப்பு அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தவங்களை பிளேம் பண்றதை விட்டுட்டு இதுல நானும் தான் இருக்கேன், மிஸ்டேக் இஸ் ஆல்சோ மைன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். லிசனிங் ஸ்கில்ஸ் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன்ல அதுவும் ஒரு பார்ட். இதுல என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன்ன்றது ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம தேடுற சொல்யூஷன் மட்டும்தான். ஆனா சில பேர் என்ன சில நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் வந்துடும். ஆர்கியூமெண்ட்ல என்ன பேசுவோம்னா எது சரி எது தப்பு, யார் மேல தப்பு, அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம். தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் வாட் வுட் பி த சொல்யூஷன், இதை சால்வ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன், அதே போல அதுல நீ என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும், இதை சால்வ் பண்ண அப்படின்னு யோசிக்கிறது வந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம். ஃபைண்ட் எ சொல்யூஷன். சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சொல்யூஷன் தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நான் என்ன இதுல தப்பு பண்ணிருக்கேன், சாரி பண்ணிட்டேன், நான் இனிமே பண்ண மாட்டேன். ஸோ இதுல வந்து உன்னோட தப்பு என்ன நீ பாத்துக்கோ அப்படின்னா அவங்களோட தப்பு அவங்க ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கறாங்க. ஸோ இது இனிமே இது நடக்காம பாத்துக்க என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசி ரெண்டு பேருமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மெடிஷன். இப்போ வந்து மானிட்டரிங் அதெல்லாம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மீடியேட்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மீடியேட்டர்ஸ்னா வந்து ஒரு காமன் பர்சன், ஒரு ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் ஒரு மீடியேட்டரா இருக்கிறது. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா எப்பயுமே ஒரு காமனான ஒரு விஷயங்களை தேடுங்க, ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை தேடுங்க.
நீங்க வந்து இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது. மீடியேஷன்றது அப்படிதான். ஆ ஒரு காமன் பெர்சனா 2 பேருக்கும் நடுவுல நிண்டு ஃபைண்டிங் எ காமன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க அந்த மாரி இருக்கலாம். 2 சைடும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு உணர வைக்கணும். இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. உணர வச்சு அவங்க 2 பேரையுமே சேர்ந்து ஒரு டிசிஷன மேக் பண்ண வைக்கிறது தான் மீடியேட்டரோட வேலை. தென் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் ரொம்ப முக்கியமான ஸ்கில். நம்ம லைஃப்ல நெறைய வாட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கில். டெசிஷன் மேக்கிங். எந்த சமயத்துல எந்த டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் நெறைய வந்திருக்கு. ஸோ அத வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பர்சனலி சரி, ப்ரொஃபஷனலி சரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆ ஜஸ்ட் புட் ஒரு சின்னதா ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ எது முக்கியம் அண்ட் எது அர்ஜென்ட், எது பண்ணலாம், எது ரொம்ப முக்கியமா இருக்கு, அது எவ்ளோ ரொம்ப அவசரமா பண்ணியே ஆகணும் அப்படின்றத இப்பவே பண்ணிடுங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் நாட் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் போட்டுக்கோங்க. அதுல வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் தான். ஆனா இப்பயே பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அத எப்ப பண்ண போறோம்? அதுக்கான டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு காலம் போட்டுக்கோங்க. இது இம்பார்ட்டன்டும் இல்ல, அர்ஜென்ட்டும் இல்ல அப்படின்னா, அத வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? நாட் இம்பார்ட்டன்ட். சர்ச் பண்ணாம, ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம ஏதாவது செய்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அதோட விளைவுகள் வந்து வேற மாரி இருக்கும். அத ஏத்துக்கிறதுக்கான மனசும் நம்ம கிட்ட இருக்காது. சூஸ் அமாங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்ப எனக்கு நெறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. அதுல பெஸ்ட் எதுன்னு நான் சூஸ் பண்ணணும். ஆ எது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. டேக் ஆக்ஷன். கரெக்ட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பிளான கரெக்ட்டா வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். ரிவ்யூ ஒரு டிசிஷன். அந்த ஆக்ஷன் வந்து இப்ப நம்ம அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கான ரிவ்யூ என்ன? அதுலருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது? குட் ஆர் பேட். அத வந்து ரிவ்யூ பண்ணுங்க. இது பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாரி ரிவ்யூ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரிவ்யூ பண்றதுனால அடுத்த வாட்டி இந்த மாரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது வரும்போது, யூ கேன் ஈஸிலி அவாய்ட் இட். இந்த மாரி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவேர்னஸ் குடுக்கும் அது. ஸோ அதனால. The next is problem solving skill. Think of solution. Say the problem. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு முக்கியம் சே த ப்ராப்ளம். முதல்ல ப்ராப்ளம சொல்லுங்க வித்தவுட் பிளேமிங் எனிபடி. இதுதான் என்னோட ப்ராப்ளம். இதுல வந்து இவங்க பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது வந்து யார்ட்டுமே நீங்க பிளேம் பண்ணாம சே த ப்ராப்ளம். அப்புறம் திங்க் ஆஃப் சொல்யூஷன். இதுல வந்து என்ன சொல்யூஷனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தட் ஷுட் பி சேஃப் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். அப்புறம் எக்ஸ்ப்ளோர் கன்சீக்வன்ஸ். இது இந்த ப்ராப்ளம் முடிவு எடுக்கிறதுக்கு பட்சத்துல எனக்கு என்னென்ன கன்சீக்வன்சஸ்லாம் வரும், என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப நல்லது. வாட் குட் ஹேப்பன் இஃப். பிக் த பெஸ்ட் சொல்யூஷன். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியும் போது அந்த சொல்யூஷனை வந்து தேர்ந்தெடுக்கிறது நல்லது. வித் அ பிளான். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வி கம்ப்ளீட்டட் அவர் செஷன். உங்களுக்கு இந்த மாதிரி நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இத்தனை ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், மீடியேஷன், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸையும் நீங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்ரிடே லைஃப்ல வந்து நீங்க
ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கும். இந்த விஷயத்துல நான் இப்படி, இந்த விஷயத்துல நான் இப்படி, நான் இதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செல்ஃப் அவேர்னஸ்லாம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க. இது எவ்ரிடே உங்க லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். அதுக்கான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்து நம்மளோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, நம்மளோட வீக்னஸ் என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம இதெல்லாம் என்னோட வீக்னஸ், நான் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட வீக்னஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இதெல்லாம் என்னோட வீக்னஸ், இதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும். ட்ரைன் யோர் செல்ஃப் டு பி பாசிட்டிவ் அபவுட் யுவர் லைஃப். ஒர்க் அவுட்லுக்கோட இருங்க. எது நடந்தாலும் அதுல இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் நீங்க கவனிங்க. அந்த மாதிரி கவனிக்கிறது மூலமா நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்க முடியும். அது மத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். மத்தவங்களும் பாசிட்டிவா இருக்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இன் எ காம் பேஷண்ட் மேனர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் அவுட்லுக், செகண்ட் வந்து கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். நம்மளோட எமோஷன்ஸை ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கணும். நம்ம எங்க எப்படி பேசணும், எது பேசணும் அப்படின்னு நாம சூஸியா நம்ம எமோஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸா இருப்போம். அக்னாலஜ் அக்னாலஜ் அதர்ஸ் எக்ஸ்பர்டைஸ். அதாவது கூட இருக்கிற கோவர்க்கர்ஸை வந்து அடிக்கடி என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருக்கிற குட் கிரெடிட்ஸ்க்காக என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க கிட்ட அவங்க ஏதாவது புதுசா ஏதாவது விஷயம் ஐடியா சொன்னாங்க, அது நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரொம்ப ஓப்பனா இருங்க அதுல. நான் ஏன் அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு மாதிரி ஜெலஸா அந்த மாதிரி ஃபீல் பண்ணாம பி வெரி பாசிட்டிவ் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் கோவர்க்கர்ஸ். ஷோ எ ரியல் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் கொலீக்ஸ். உங்களோட கொலீக்ஸ் கூட தானே ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஸோ அவங்கள பத்தின கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ அதனால உங்க கொலீக்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இஸ் ஃபைண்ட் ஒன் குட் ரைட் இன் எவ்ரி கோவர்க்கர்ஸ். அதாவது கூட வேலை செய்யறவங்க கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது ப்ரொஃபஷனலா இருக்கும் பட்சத்துல இன்னும் ரொம்ப நல்லது. பிராக்டிஸ் ஆக்டிவ் லிசனிங். எப்பயுமே மத்தவங்க பேசுறாங்கன்னா ஒரு ஆக்டிவ் லிசனரா இருங்க. அவங்க பேசுறாங்கனாலே நம்மளோட கெஸ்டர் சில பேர் எப்படி ஆயிடும்னா இது கோட்டுவா விடுவோம். ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அவங்க முன்னாடியே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம எப்பயுமே ஒரு ஆக்டிவ் லிசனரா இருந்தா தே வில் திங்க் யூ ஆர் வெரி ஜென்யூன் பர்சன் அண்ட் நீங்க ரொம்ப மத்தவங்க மேல கேரா இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியும். ப்ராக்டிஸ் அசர்ட்டிவ்னஸ். பி அசர்ட்டிவ். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட லிமிட்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியணும். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா வேண்டான்னு தைரியமா சொல்லுங்க. நோன்னு சொன்னா நோவை தைரியமா சொல்லுங்க. அதே போல எஸ்ஸும் எஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது நோ யுவர் லிமிட்ஸ். அவ்வளவுதான். அவங்க அவங்க வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களோட லிமிட்ஸ்க்கு இது ஓகேவா இருந்தா யூ கேன் டூ இட். ஸோ அதுதான் அசர்ட்டிவ்னஸ். ப்ராக்டிஸ் எம்பத்தி. எம்பத்தி வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ். ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க கால நின்று அவங்களாவே நம்ம உணர்றது தான் எம்பத்தி. ஸோ அப்படி உணரும் போது அவங்க உண்மையிலுமே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான பெயின்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு புரியும். ஸோ அது என்ன பண்ணும் நம்மள அப்படின்னா
அவங்க கிட்ட நாம இன்டராக்ட் பண்ற விதத்தையே நம்மள மாத்திடும். அதே போல அவங்கள நம்ம ட்ரீட் பண்ற விதமும் சுத்தமா மாறிடும். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பீப்பிள் மோர் டீப்பர். நெக்ஸ்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் மெயின்டெயின் யுவர் ரிலேஷன்ஷிப். அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. கொலீக்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே ஒரு ஜென்யூனா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. For my colleagues on social media or through email, try to set up a face-to-face meetings now and then. இப்போ அடிக்கடி வந்து ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கறது, ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறது, ஸோ அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதே போல் கொலீக்ஸை மீட் பண்ணுறது, கொலீக்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் மூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் யூ டு பில்ட் யுவர் ஓன் பர்சனாலிட்டி. அதாவது உங்களோட பர்சனாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் அதில் எவ்வளோ ஸ்கில்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, இது எல்லாமே நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல் திஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை புக்ஸ் இதை பற்றின ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கா, என்ன மாதிரியான விஷயங்களை நான் படிக்கணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா யூ கேன் chat அண்ட் ஆஸ்க் மீ. Okay, I hope this session helped you to get some insight on interpersonal skills and techniques to work on yourself. Thank you all for spending your valuable time. Thank you, Selvi, for your spending the wonderful time to us for our speaker space, and thank you all. If you have any doubts, please asking through the mic or chat. Okay. Thank you, everybody. Bye.